ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நான் டார்க் நைட் ஆஃப் தி சோல் பற்றி பேசியிருந்தேன். அண்ட் அதிலேருந்து எப்படியெல்லாம் வெளியே வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் அந்த ஃபேஸை கடந்து வரும்போது அது ரொம்பவே டீமோட்டிவேட்டடாக இருக்கும். எப்படின்னா எந்த ஒரு வேலையும் செய்யவே தோணாது, எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது, இழுத்து போத்தி படுத்து தூங்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும், எந்த ஒரு மோட்டிவேஷனுமே இருக்காது, ரொம்ப டீமோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ இந்த டைமில் லைஃப் இப்படியே போச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வரலாம் அப்படின்னா பார்த்தா, சில டிப்ஸ்லாம் தரேன் நான். ஓகே, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அண்டு நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வெளியிலேருந்து யாருமே நம்ம புஷ் பண்ண போகிறதில்ல. ஸோ நமக்கு நாமே கொஞ்சம் கொஞ்சம் செல்ஃப் டிசிப்ளின் அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணி நம்ம லைஃப்பை நம்மளே அப்கிரேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு காட் கிட்ட சரண்டர் பண்ணணும். நம்ம லைஃப் இப்படி இருக்கா, ஓகே இருக்கட்டும், நான் இந்த மாதிரி ஒரு டஃபஸ்ட்டு சுச்சுவேஷனில் இருக்கேன், எதுலேயுமே எனக்கு மோட்டிவேஷனே இல்லை, ரொம்ப சேடாக இருக்குது அப்படின்னா ஓகே ஃபைன், இந்த சுச்சுவேஷனை ஃபஸ்ட்டு நம்ம அக்செப்ட் பண்ணணும். அதை ஃபைட் பண்ணுறதை நிறுத்திட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகே இப்படி இருக்கட்டும் அப்படின்ட்டு சரண்டர் பண்ணிடலாம் காட்கிட்ட. அண்டு என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் செல்ஃப் லவ்வை ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ரெண்டாவதாக நம்ம செல்ஃப் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். செல்ஃப் லவ்னால் அஃப்கோர்ஸ் நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது, கொஞ்சம் ஸ்கின் கேர் பண்ணுறது, அந்த மாதிரி நீங்கள் எதெல்லாம் செல்ஃப் லவ்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை பண்ணும்போது நம்ம அது லவ் பண்ணி பண்ணணும், நமக்கு மனசுக்கு பிடிச்சி பண்ணணும். ஆரம்பத்தில் பண்ணியே ஆகணுமா அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுங்கள். பட் இது நீங்கள் டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணும்போது அது உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் தரும். ஸோ செல்ஃப் லவ்வாக இருக்கட்டும், நமக்கு பிடிச்ச மாதிரி எது வேணால் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு ப்ரேயர் பண்ணுறது. நம்ம காட்கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை வரும் புதுசாக. நம்ம என்ன தான் நம்ம கஷ்டத்தை அடுத்தவங்க கிட்ட சொன்னாலும் அதுக்கு அவங்க கேட்குறக்கு எல்லா டைம்லேயும் அடுத்தவங்க நம்ம கஷ்டத்தை கேட்குறக்கு தயாராக இருப்பாங்களான்னா இல்லை. மேபி கேட்பாங்க சில பேர் என்ன இவங்க ஃபோன் பண்ணால் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று புலம்பிகிட்டே இருக்காங்க, அந்த மாதிரியும் நினைப்பாங்க நிறைய பேர். ஆனால் காட்கிட்ட நம்ம எதுவாக இருந்தாலும் பேசலாம். காட்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொன்னால் அவர் கேட்பார், அது லிசன் பண்ணுவாங்க. அதனால் நம்ம அது காட்கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கிராட்டிடியூட் சொல்லலாம். கிராட்டிடியூட் சொல்கிறதுனால என்ன ஆகுன்னா, நம்ம எப்பயுமே இல்லாததை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுறத விட நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதுக்காக நம்ம காட்கிட்ட தேங்க் பண்ணுறதுல அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும். எப்பயும் இல்லாததை நினச்சி புலம்புறதை விட இருக்கிறதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். இது ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் கொண்டு வரும். அப்புறம் மெடிடேஷன் பண்ணலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் அந்த மாதிரி நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு காம்னஸ் கொண்டு வரும், நமக்குள்ள ஒரு நல்ல சேஞ்சஸ் வரும், நல்லாயிருக்கும் மெடிடேஷன் பண்ணும்போது. ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் வரவங்க இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணால் நம்ம நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம ஃபிசிக்கல் பாடிக்கு ஒரு மூமெண்ட் கொடுக்கணும். எக்ஸசைஸ், யோகா, டான்ஸ் ஆடுறது, ஏதோ ஒன்று பண்ணுனா நம்மளோட லைஃபே கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும், நம்மளையே நம்ம புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் நம்ம என்கேஜாக இருக்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வரும் லைஃப்பில். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா, நம்ம முன்னாடி ஓல்டு பேட்டர்னில் இருந்திருப்போம், ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறது, எஸ்கேபிசம் சூஸ் பண்ணுறது,
ஏதோ ஒரு அடிக்டிவான ஒரு இதில் அடிக்டிவ் நேச்சரில் இருக்கிறது அந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்திருப்போம். ஆனால் பட்டு இந்த டைமில் வந்து நம்ம அதுலேருந்து கொஞ்சம் ஸ்டே அவே ஃப்ரம் தட் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம அதுலலாம் வந்து என்கேஜ் ஆகாமல் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்ல பண்ணும்போது லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்கும். லைஃப்பில் ஒரு பாசிட்டிவிட்டி வரும். ஸோ இது என்னோடய லைஃப்பில் வந்துட்டு நான் ரொம்ப லோவஸ்ட்டான டைமில் இருந்தப்போ எனக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் டைமில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி யோகா பண்ணுறது, ப்ரீத் ஒர்க் பண்ணுறது, அப்புறம் ஹெல்த்தியாக டயட் எடுத்துக்கிறது, இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது எனக்கு நானே புதுசாக ஃபீல் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. ஸோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.